செந்நீரும் கண்ணீரும் சிந்திவிட, மண்ணீரில் தண்ணீர் கலந்துவிட, பதநீரும் இளநீரும் நாம் பருக பாடுபடும் விவசாயிகளின் நிலை என்ன? விலைமதிப்பில்லா விவசாயி வாழ்க்கையிலே விடியல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கடும் வெயிலில் மழையாய் கொட்டும் வியர்வையை துடைத்தெறிந்துவிட்டு இளைஞர்களைப் போலவே உற்சாகமாக விளைத்து வருகிறார் முதியவர் ஒருவர். திருவாரூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே குப்பனாம்பேட்டை கிராமத்தில் 110 வயதை கடந்தாலும் இளைஞரைப் போலவே இன்றும் வயல்வெளிகளில் இறங்கி வேலை செய்து வருகிறார் ரங்கசாமி என்ற முதியவர். இவரின் உடல் தளர்ந்து விட்டது, உள்ளம் தளரவில்லை. தள்ளாடினாலும் தன்னுடைய கைத்தடியோடு நடந்து சென்று வேலைகளை செய்து வருகிறார். இவருக்கு ஆச்சி அம்மாள் என்ற 85 வயதுடைய மனைவியும் தன் மகனுடன் வாழ்ந்து வருகிறார்கள். இவரைப் போலவே 108 வயதடைந்த இவரின் தங்கை ரவுணம்மாளும் வயல் வெளிகளில் ஆடுகளை மேய்த்து வருகிறார். இன்றைய வாழ்க்கையில் 60 வயதை கடப்பதே அலாதியானது என்ற நிலையில் இந்த முதியவர்களால் எப்படி இந்த வயதிலும் வேலை பார்க்க முடிகிறது? அன்றைய உணவுடன் வறுமையின் பிடிப்புடன் கூடிய உழைப்பு என்று இந்த முதியவரின் உடம்பில் சேகரிக்கப்பட்டுள்ள ஆயுளின் தேக்கத்தால் இன்றைக்கும் உழைக்க முடிகிறது. உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் வந்தாலே போதும். ஆயுள் நீடித்து வாழலாம் பல்லாண்டு என்பதற்கேற்ப தனக்கு கிடைக்கும் எளிய உணவுகளான அரிசி சோற்றையும் காய்கறிகளையும் தான் இந்த முதியவர்கள் உண்டு வாழ்ந்து வருகிறார்கள். பெரும்பாலும் மருத்துவமனையை நாடிச் செல்லாத இந்த முதியவர் தினமும் உழைத்தால் நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழலாம் என்கிறார். இன்றைய தலைமுறையினருக்கு உழைக்க ஊக்கம் கொடுக்க இந்த தன்னம்பிக்கை தாத்தாவை விட யாராக இருக்க முடியும்? தளர் நடையை போட்டாலும் தன்னம்பிக்கையை இழக்காத இந்த தன்னம்பிக்கை தாத்தாவிற்கும் பாட்டிக்கும் ஒரு சலாம் போடுவோம். இந்த வயதிலும் இவர்களின் உழைப்பை போற்றி நாமும் பின்பற்றுவோம். லோட்டஸ் செய்திகளுக்காக கும்பகோணத்தில் இருந்து ராமலிங்கம் மற்றும் நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.